ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு வாழைக்காயில் சாப்ஸ் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாழைக்காய், அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், எண்ணெய். இது வந்து அந்த மிளகும் ஜீரகம் பொடி பண்ண பவுட்ரு. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வாழைக்காயை வந்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி இது போல் சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாதி வெந்த பிறகு எடுக்கணும். அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போது உப்பு, அந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டிருக்கேன். தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு இதுதான் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது இல்லைங்களா? இப்போ இந்த வாழைக்காயை போட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே எடுத்துடணும். கொஞ்சம் அமுங்கினோடனே எடுத்துடணும். அப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணணும். வேறு பாருங்க, காய் இது போல் லேசாக அமுங்குற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கணும். அப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணணும். பாருங்க, அந்த வெந்த வாழைக்காயை எண்ணெயில் போட்டு இது போல் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லா வாழைக்காயும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்துடுறேன். இதுக்கு வந்து கடுகு, வெங்காயம், தக்காளி எதுவும் வேண்டாம். வெறும் கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்டுட்டு நம்ம இந்த எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழைக்காயை இதில் போட்டு பாருங்க, எண்ணெயில் பொரிச்சுது போட்டு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதை பொடி பண்ணதை இதில் தூவிட்டு தண்ணி தெளித்து இது உதிராக வர அளவுக்கு நம்ம பார்க்கணும். மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு பொடி பண்ணது. உங்களுக்கு தேவையான காரம் அளவு போட்டு மீதியை வந்து சூப் எதனா பண்ணால் அதுக்கு போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம். இப்போ இதை போட்டுறேன். போட்டு தண்ணி தெளித்து எனக்கு எல்லாம் காரமும் சரியாக இருக்கும். தண்ணி தெளித்து அப்படியே உதிராக வர அளவு பண்ணணும். நான் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இது பாருங்கள், புது விதமாக வாழைக்காயில் சாப்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இது டேஸ்ட்டு வேறு விதமாக இருந்து டெய்லி சாம்பார், பொரியல் இது போல் செய்கிறோம் இல்லைங்களா வாழைக்காயை, அது போல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் போடல. காரத்துக்கு மிளகு மட்டும்தான் போட்டிருக்கோம். அது ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோம் வாசனைக்கு. இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க நீங்களும் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் வந்து மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, கடுகு எதுவும் போடல. குறைவான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கேன். நேயர்களுக்கெல்லாம் நான் வந்து என்னுடைய வியூவர்ஸுங்களுக்கு கிராஃப்ட்டும் சரி, சமையலும் சரி, எளிமையான பொருள்கள்லேயே சொல்லியிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.